ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரூ டாக்ஸ் சேனல். இன்றைக்கி வந்து நாம் ஓவர் திங்கிங்கிற டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓவர் திங்கிங்னா என்னது? ஓவர் திங்கிங் ஏன் வருது? அது வந்ததுன்னா அது நல்லதா? இல்லை அது வந்து லைஃப்பில் வந்து எப்படிப்பட்ட இம்பேக்டெல்லாம் க்ரியேட் பண்ணோம்? நம்ம மைண்டை அஃபெக்ட் பண்ணுமா? இல்லை அடுத்த லெவல் கொண்டு போகுமா? ஸோ இப்படிப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு சின்ன ஸ்டோரி உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது என்ன ஸ்டோரி அப்படின்னா, ஒரு இன்சிடெண்ட் ஒரு ஒரு சரண்யான்ற ஒரு பொண்ணுக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு. ஓகேங்களா? அதாவது சரண்யான்னு ஒரு நார்மல் கேர்ள் இருந்தா. அவளுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சது. அவளோட லைஃபும் நல்லா அமைஞ்சது, வேலையும் நல்லா அமைஞ்சது, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது, நல்ல ஹாப்பி அண்ட் கண்டென்டட் லைஃப்பை லீட் பண்ணிட்டு தான் இருந்தா. அப்போது ஒரு முறை வந்து ஆஃபீஸில் எப்பயும் மாதிரி மீட்டிங் வந்தது. அப்போது ஒரு பர்டிகுலராக ஒரு மீட்டிங்கில் வந்து இவளோட ப்ரெசன்டேஷன் வந்து கொடுக்க வேண்டிய நேரம் வந்தது. அப்போ அவள் எழுந்திரிச்சு போயிட்டு அந்த மீட்டிங்கில் ப்ரெசன்டேஷனும் நல்லபடியாக கொடுத்தா, கான்ஃபிடென்ஸாக பேசினா. ஏன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டும் போயிருந்தா அந்த ப்ரெசன்டேஷனுக்கு. அப்போது ப்ரெசன்டேஷன் முடிஞ்சதுமே வந்து மேனேஜர் வந்து என்ன சொன்னார், ஓகே வில் ரெவ்யூ அப்படின்னு சொன்னார். அது வந்து அவர் சொன்னது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ எல்லா மேனேஜ்மெண்ட்டுமே என்ன சொல்லுவாங்க, உடனடியாக பதில் சொல்ல மாட்டாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போன்னு தானே சொல்லுவாங்க, ரெவ்யூ பண்ணுவோன்னு தானே சொல்லுவாங்க. ஸோ அவரும் அது மாதிரி தான் சொன்னார். ஆனால் சரண்யாவுக்கு ஒரு நாள் முழுக்க ஐயோ மேனேஜர் அவகிட்ட பேசலையே, ஸ்மைல் கூட பண்ணலையே, இப்படி ஒரு எண்ணம் வந்து அவன் மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்தது. ஈவினிங் வீட்டுக்கு வந்தும் என்ன ஆச்சு அப்படின்னா, அதை பற்றியே ரீவைண்ட் பண்ணி 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 ரொம்ப திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதாவது மேனேஜருக்கு என்ன என் ப்ரெசன்டேஷனை பிடிக்கலையா, நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேனா, இல்லை நான் என்ன வீக்கான பர்சனா, இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் அவன் மனசில் போயிட்டே தான் இருந்துச்சு. அந்த ஒரு சீனு அங்கே நடந்த அந்த ஆஃபீஸில் நடந்த அந்த ஒரு சீனு அவளோட மனசில் திருப்பி 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 வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. நைட்டு படுக்க போகிறா, தூக்கம் வரல, சாப்பிட சொன்னாலும் சாப்பிடல, ஃபோனை எடுக்கிறா, மெசேஜ் பண்ணுறா, டெலீட் பண்ணுறா, மறுபடியும் கால் பண்ணலாமான்னு நினைக்கிறா, மறுபடியும் ஃபோனை வச்சிடுறா, மறுபடியும் ஃபோனை எடுக்கிறா, ஃபோனை எடுத்து நம்ம மெசேஜ் பண்ணலாமா, என்னோடய ப்ரெசன்டேஷனோட ஃபீட்பேக் பற்றி கேட்கலாமான்னு போடுறா, டெலீட் பண்ணுறா. ஐயோ நம்மளை வந்து நெகட்டிவாக நினச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற எண்ணம், அந்த பயம் அவளுக்கு வந்து நிறைய ஆகிட்டு தூங்கவே இல்லை. சரி, அதுக்கப்புறம் எப்போ காலையில் வரும்னு எதிர்பார்த்துட்டு சீக்கிரமாக எந்திரிச்சிட்டு ஆஃபீஸ் போனால் அங்கே அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாகவே இல்லை. ரொம்ப சைலண்ட் ஆகிட்டா, யார்கிட்டையுமே அவள் பேசவே இல்லை. ஆனால் மேனேஜரை பார்த்தா அவர் எப்பயும் மாதிரி நார்மல் பர்சனாக இருக்கிறாரு, பிஸி பர்சனாக தான் இருக்கிறாரு, அவர் வேலையை அவர் செய்துட்டா இருக்கிறாரு. ஆனால் சரண்யாவுக்கு மட்டும் அவர் என்னமோ ஒரு வித்தியாசமாக இருக்கிற மாதிரியே அவளுக்குள்ள ஒரு எண்ணம் க்ரியேட் பண்ணிக்கிட்டான். இது வந்து ஆஃபீஸில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு. ஓகேங்களா? இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி இப்போ பார்க்கலாம். இந்த ஸ்டோரியில் பிக்கெஸ்ட் ப்ராப்ளம்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது மேனேஜர் கிடையாது, சிச்சுவேஷனும் கிடையாது, அவளுடைய அந்த சின்ன ஒரு வார்த்தை மேனேஜர் சொன்னார் பாருங்க, வில் ரிவ்யூ அப்படின்றது, அதுதான். அதுக்கு அவர் என்ன சொன்னார், வில் ரிவ்யூன்னு தான் சொன்னார். ஆனால் இவ மனசில் இவளை பற்றி என்ன நினச்சிக்கிட்டா, யூ ஆர் நாட் குட் இனஃப் அப்படின்னு நினச்சிக்கிட்டா. இவ வந்து அதுக்கு பொருத்தம் இல்லாதவ, இவ சரியில்லாதவன்றத இவளை பற்றி திங்க் பண்ணிட்டா. அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நடந்த விஷயத்துக்கு மேலே நாமளே நடந்தது ஒன்றா இருக்கும், ஸ்டோரி வந்து 100ஆக இருக்கும். நடந்த விஷயத்துக்கு மேலே நாமளே ஒரு ஸ்டோரியை வந்து க்ரியேட் பண்ணி ரீக்ரியேட் பண்ணி திங்க் பண்ணி ஓவர் திங்க் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக உண்மையான ஒரு சிச்சுவேஷனை வேறு மாதிரி ஆங்கிளில் வேறு மாதிரி கொண்டு வந்துடுவோம். ஓகேங்களா? ஸ்டோரியை வந்து 100 ஆக்குற திறமை வந்து நம்ம மனசுக்கு தான் இருக்குது. இந்த ஓவர் திங்கிங் வந்து உண்மையை வந்து மாற்றவே மாற்றாது, ஆனால் நம்ம வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக அழிச்சிரும். இது சரண்யாவுக்கு மட்டுமில்ல, நாம் எல்லாருமே இதை தான் பண்ணிகிட்ருக்கோம். யாராவது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வாழ்க்கையில் ஃபோன் பண்ணுவோம், அவங்க ஃபோன் எடுக்கலைன்னா அடுத்த நிமிஷம் நம்ம மனசுக்கு வந்து என்னன்னு தோணுது,
ஐயையோ! அவங்க வந்து ஆன்ஸரே பண்ணல. அவங்க நம்மள இக்னோர் பண்றாங்க. அப்படி தானே நம்ம நெனைக்கிறோம். உடனே அப்படிப்பட்ட தாட் தானே, இல்ல அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு முக்கியமான வேலையா இருக்கும். அப்புறமா அவங்க ரிப்ளை பண்ண அப்படிப்பட்ட தாட்ஸ் வந்து நமக்கு வர்றதில்ல. இக்னோர் பண்ணிட்டாங்க. அவங்க அப்படி தான் நெகட்டிவா நெனைக்கிறோம். அவங்க வந்து டிஸ்டன்ஸ் பண்ணிட்டான். பேச போம்போது, "இருங்க நான் அப்புறம் பேசுறேன்" அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? ஐயய்யோ! அவங்க டிஸ்டன்ஸ்ல இருக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஸோ, இப்படிப்பட்ட தாட்ஸ் தான் வந்து என்னது, நம்ம மனசுல வளர்ந்துட்டுருக்குதுன்னு. புரியுதுங்களா? ஸோ, இந்த மாதிரி எண்ணத்த தான் நாம வந்து வச்சுக்கவே கூடாது. அதாவது, உங்க மனச கேளுங்க. என்னது? உண்மையா என்ன நடந்துச்சு? இது என்ன நடந்துச்சு? இந்த ஸ்டோரிய நான் தான் கிரியேட் பண்ணிட்டேனா? அப்படின்றத வந்து நீங்க யோசிங்க. வில் ரிவ்யூ அப்படின்னு சொன்ன அந்த மேனேஜரோட அந்த வார்த்தை வந்து ஒரு ஃபேக்ட்டு. ஐ ஆம் நாட் குட் இனஃப் அப்படின்னது வந்து ஒரு ஸ்டோரி கிரியேஷனு. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம மைண்டுக்கு புரிஞ்சதுன்னா, நம்ம மைண்டு வந்து கண்டிப்பாக காம் ஆகிடும். ஓகேவா? ரெமெடி என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா, உண்மையை மட்டுமே நீங்கள் பிடிச்சிக்கோங்க. ஒரு மீனிங்கை அதுக்கு க்ரியேட் பண்ணவே பண்ணாதீங்க. தேவைன்னா நீங்கள் டைரெக்டாக கேளுங்க. கெஸ் பண்ணாதீங்க. கிளாரிட்டியை வாங்கிக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். சரண்யாவோட ப்ராப்ளம் வந்து ப்ரெசன்டேஷன் கிடையாது. அவள் வந்து தன்னை தானே அண்டர் எஸ்டிமேட் பண்ணி ஜட்ஜ் பண்ணிக்கிட்டான். ஓவர் திங்கிங் வந்து எப்போயுமே உண்மையை மாற்றாது. ஆனால் உங்களை கம்ப்ளீட்டாக அது மாற்றிடும். அதனால் உண்மையோடு இருங்க. உங்கள் ஸ்டோரியோடையே நீங்கள் இருக்காதீங்க. ரீதிங்க் பண்ணாதீங்க. ஓவர் திங்க் பண்ணாதீங்க. எது நடந்ததோ அது எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்கும். நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த பாசிட்டிவ் ஃபீலிங் உங்கள் லைஃப்க்கு எப்போவுமே ஒரு ப்ரோக்ரெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ, ஓவர் திங்கிங்கு வாழ்க்கையில் வேண்டாம். ஓகே. இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.